ஒரு செய்வினை இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும்னா, அதாவது அந்த குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கும், நீலாம் எதுக்கு வாழற, உனக்கு இந்த நிலைமையில ஆயிடுச்சு, நீ அசிங்கமாயிட்ட, உன்னை 4 பேர் உன்னை வந்து பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க, உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கல. தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கத்தில் கனவு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்கள வெட்டுற மாதிரி துரத்துற மாதிரி. ஸோ போலீஸ் வந்து கனவுல வந்ததாவே வீட்டில் வளர்க்குற இந்த செல்ல பிராணிகள் பெட் அனிமல்ஸ் இருக்குது பாருங்கள், டாகு, பூனை வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இறந்துருங்க. நேச்சுரலாக இறந்தவங்களை பற்றி நான் சொல்லலை, சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. செய்வினைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய தலைமுடி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு தான் செய்வினை செய்கிறாங்க. வசியம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட ஒரு குழந்தை வந்திருந்தாங்க, 6 மாத குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தை வந்து ஒரு மாதிரி என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஃபேஸ்லாம் ரியாக்ஷன்லாம் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷம் சுற்றிட்டே இருக்கும். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை தூக்கி போடுறது, அதாவது நமக்கே தெரியும் ஒரு ஏதோ ஒரு அலறி எழுந்து போவோம். வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். சில வேருங்கள்லாம் இருக்குது, பேய் விரட்டி வேருன்னு இருக்குது, அது வந்து நாங்கள் கொல்லிமலையிலேருந்து வர வைக்கிறோம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட நாகசக்தி ஜோதிடம்ல இருந்து கோமலகாந்தி அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ செய்வினை கோளாறு அப்படிங்கும்போது அதோடைய அறிகுறி எப்படி இருக்கும், இந்த செய்வினை செய்யறதுனால ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது செய்வினைனா என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு பிடிக்கலன்னா நேர்முகமாக தாக்காமல், அதாவது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிட்டு சண்டை போடாமல் மறைமுகமாக அமானுஷ்யம் மூலமாக தாக்குறது தான் வந்து செய்வினை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து முன்னெல்லாம் வந்து பிடிக்கலன்னு சண்டை போட்டு போயிடுறாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டு வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா போயிட்டு செய்வினை. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்து வீட்டில் வந்து பைக் நிறுத்தியிருக்காங்க, நீங்கள் அந்த பைக்கை வந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்துங்கன்னு சொன்னால் கூட இவன் நம்மளை வந்து இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு செய்வினை செய்கிற காலகட்டமாக இது மாறிடுச்சு. அந்தளவுக்கு கலிகாலமாக மாறிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த செய்வினைன்றது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு செய்வினை இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி இருக்கும்னா, அதாவது அந்த குடும்ப தலைவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தாட், அவங்களுக்கு யோசனை அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது, நல்லா டாப்பில் பீக்காக போயிட்டு இருக்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப டல்லாகிட்டு அந்த கம்பெனியே வந்து சேல்ஸ் பண்ணலாமான்ற நிலைமைக்கு வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சி மேலே தேய்ச்சிட்டே இருக்கிறோமேன்ற அளவுக்கு ஆகிடும். அதே மாதிரி அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து இப்போது யாராவது வந்து லோன் வாங்கி வச்சுருக்காங்க வீடு மூலியமானா லோன் அடைக்க முடியாமல் வீட்டில் அடிக்கடி ஃபோன் கால் வந்தால் கூட பயந்து போய் எடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி ஒரு தாட்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்து குளிக்க மாட்டாங்க, குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அதே மாதிரி இந்த விளக்கேற்றும் போது பூஜை சாமான்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வைக்கணும், ஆனால் பட் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை தானே வாஷ் பண்ணணும், அடுத்த வெள்ளிக்கிழமை ஏன் வாஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியாக வந்து அவங்களால ஒரு சமைக்க கூட பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுன்றது மாறி போயிடும். சமைக்கும் போது ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் பின்னாடி நிற்கிதுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கில் போகும்போதும் சரி, இல்லை காரில் போகும்போதும் சரி, ஏதாவது ஒரு பிராணி வந்து அதில் இடிபட்டு அடிபடுற மாதிரி, இல்லை இவங்களுக்கே ஏதாவது ஆக்சிடென்ட், இன்றைக்கி தான் வந்து எனக்கு காரில் போனேன் ஆக்சிடென்ட் ஆச்சு, கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னுவாங்க, மறுநாள் வந்து பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டேன்னு வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து வந்து இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் நாளைக்கு ஒய்ஃப் போவாங்க, அடுத்த நாள் பசங்க போவாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நிம்மதின்றதே இருக்காது. அதாவது எதுக்குடா இந்த உலகத்தில் வாழறோம், என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்ற ஒரு தாட் வந்து செத்துடலாமா, அது உள்ளுக்குள்ளே வந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கும், நீலாம் எதுக்கு வாழற, உனக்கு இந்த நிலைமையில ஆயிடுச்சு, நீ அசிங்கமாயிட்ட, உன்னை 4 பேர் உன்னை வந்து பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க, உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கல. இப்போ ஒய்ஃபுக்கு என்ன தோணுன்னா ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட வந்து, ஏன்னா ஒரு பணம் இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்கிறது தான், எரிஞ்சு விழுறாரு ஹஸ்பண்ட் நம்ம மேலே, ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் நினைப்பாங்க, இதுக்கு நம்ம இறந்துடலான்னு அவங்களுக்கு தோணும். பசங்க பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க திடீர்னு வந்து
மார்க் கம்மியாக வருது, அவங்களுக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்வினைக்கான அறிகுறியாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி மேம் ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது இல்லைங்களா? ஒன்று விட்டு ஒன்று ஏதாவது ஒன்று ஒரு குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் இது செய்வினை அப்படிங்கும்போது ரொட்டீனாக இருக்குமா இல்லை இப்படி அது கொஞ்சம் இது வந்து ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்ன சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு செரிக்காது, வாமிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எது சாப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போது லேடிஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி குழந்தை கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கத்தில் கனவு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்கள வெட்டுற மாதிரி துரத்துற மாதிரி. இந்த போலீஸ்காரன் வந்து போலீஸ்னாவே வந்து யமதர்மன்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ் வந்து கனவுல வந்ததாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஷூட் பண்ணுற மாதிரி சில பேருக்குலாம் வரும், ஷூட் பண்ணுற மாதிரி கனவு வரும், யாராவது கத்தியில் துரத்துற மாதிரி கனவு வரும். இதெல்லாம் வந்ததுனாவே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ வந்து சம்திங் ராங், அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதே மாதிரி வீட்டில் வந்து எலுமிச்சை பழமும் சரி, பூசணிக்காய்லாம் பூஜைக்கு வாங்கிட்டு வர பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜையில் வைக்கிறதெல்லாம் எல்லாம் அழுவி போயிருக்கும். எதுவுமே வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்து வச்சோம், இன்னைக்கு பார்த்தா எல்லாமே அழுவிருக்கே அப்படின்ற அளவுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அடிக்கடி வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடும். அதாவது கிரகப்பிரவேசத்துக்கு பொங்குறது வந்து நல்லது, பட் சும்மா சும்மா வீட்டில் பால் பொங்குறது வந்து அவ்வளவும் வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம நின்றுட்டே தான் இருப்போம், திடீர்னு இப்படி ஜஸ்ட் இப்படி திரும்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் பொங்கிடும். அதே மாதிரி சமைக்கும் போது யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தூங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா யாராவது பக்கத்தில் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்வீங்களான அறிகுறி. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்குற இந்த செல்ல பிராணிகள், பெட் அனிமல்ஸ் இருக்குது பாருங்கள், டாகு, அப்புறம் இந்த பூனை வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இறந்துருங்க. ஸோ அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு இருக்குன்னு. அதே மாதிரி காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணிக்கெலாம் அழ ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நாய் வளர்த்துருந்தோன்னா அது ஒரு மாதிரி அழுவும், அடிக்கடி அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும். ஏன்னா நமக்கு பெட் அனிமல்ஸ் வளர்த்தோன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நமக்கு வர அந்த பிரச்சனைகளை வந்து அது எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. நாய் வளர்த்தாலும் சரி, பூனை வளர்த்தாலும் சரி, ஸோ அது வந்து எடுத்துக்கும், எல்லா பிரச்சனைகளையும் அது எடுத்துக்கும். ஸோ எடுக்கும் போது என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது போயிடுச்சுன்னா அடுத்து நம்மளை தான் அது தாக்க ஆரம்பிக்கும். அந்த இப்போ நிறைய ரோட்லலாம் ஹைவேஸ்லாம் எடுத்துட்டோம்னா அடிக்கடி நாய்கள்லாம் காரில் அடிபட்டு அந்த பெட் அனிமல்லாம் இறந்து போகிறாங்க இல்லையா? இதுக்குமே கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. செய்வினை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நாய், அதாவது பைரவர் வந்து உங்களை எச்சரிக்கிறாரு, உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைரவர் எச்சரிக்கிறாரு நம்மள. அதுக்கு இப்போ இவ்வளோ அறிகுறிகள் இருக்குது, இது எப்படி சரி செய்யறது? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா செய்வினையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம்? செய்வினையிலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வரணும். அப்புறம் வந்தால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செய்வினை இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட வராது. ஏன்னா கிளம்பலான்னும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்போ பார்த்தாலும் நம்ம கிளம்புறோம், ஏதாவது தடங்கள் வந்து நிற்கிறோமே. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பண்ணி கூட வைப்பாங்க, பூஜை சாமான்லாம் வச்சு செகண்டே விளக்கேற்ற மாட்டாங்க, நாளைக்கு ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சோம்பேறித்தனம்ன்றது அது கொடுக்கும். ஓகே, இது எப்படி மேம் சரி செய்யலாம்? குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதுமா, இல்லை வேற மாதிரி பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? செய்வினைக்கான பரிகாரம்னா செய்வினை யார் எடுக்கிறாங்கன்றதை அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு அது கேட்கும்போது என்ன பிரச்சனைகளோ அதுக்கான தீர்வு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை விட்டு விலகும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீடுகளில் வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, இல்லை நாங்கள் கண்டுக்காமையே விட்டுட்டோம், எங்களுக்கு தெரியலை, நிறைய சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு உயிர் பலி ஆயிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கும் போல இருக்கு, எங்களுக்கு தெரியாம போச்சுன்னு. அப்போ முன்னாடியே வந்து சூதாரிக்கணும் அப்படின்னா எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்? அதாவது செய்வினை வந்து ஏவலையும் அனுப்பிச்சு விடுவாங்க. அதாவது ஏவல்னா என்னன்னா, இப்போ செய்வினைன்னா என்னன்னா அந்த காலடி மண் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுங்களை வச்சு தான் இந்த செய்வினை செய்கிறாங்க. ஆனால் ஏவல்ன்றது வந்து இந்த இறந்த ஆத்மாக்கள் இருக்குல்ல, அந்த இறந்த ஆத்மாக்களை வச்சு செய்வாங்க. இறந்த ஆத்மாக்கள்னா நேச்சுரலாக இறந்தவங்களை பற்றி நான் சொல்லலை, சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த சூசைடுன்ற ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியங்களுக்கு ஒரு ஆத்மாவாக தான் நம்ம இருப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சூசைட் ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் சூசைட். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து பசங்க வந்து தூக்கு மாட்டிகிட்டு இறந்துட்டாங்க, ஏதாவது பாய்சன் குடிச்சிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் அப்படி இறந்தவங்க வந்து டைரெக்டாக தெய்வத்துக்கிட்ட போக மாட்டாங்க. அந்த ஆத்மாக்களை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தி அவங்கள வந்து இப்போ இவங்களை போய் நீ சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதை ஏவி விடுவாங்க. அது அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவங்கள கஷ்டம் கொடுத்து சாகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அது அவங்களையும் கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து செய்வினை இருந்தால் இருக்கும். இப்போ வீடுகளில் தான் எப்படி இது முன்னாடியே வந்து நான் சூதாரணமாக இருந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ அடிக்கடி வீடுகளில் பூஜை பண்ணுறதோ இல்லை அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதோ இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வராமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கணும்னா அந்த நேரத்தில் நடந்துடுது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வராமல் தடுக்கணும்னா வீட்டை எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் தேவையில்லாத இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் பிள்ளைங்களோட அன்பாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் அது வராது. அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே வந்து எலுமிச்சப்பழம் அறுத்து சிகப்பு முன் தடவி வாசலில் வச்சுருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிடுறாங்க. யாரும் வந்து இப்போல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கோலமும் பார்த்தீங்கன்னா யாரும் போடுறதில்ல, ஸ்டிக்கர் வாங்கிடுறாங்க, ஒட்டிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி தான் நடக்குது. அந்த காலத்தில் வந்து தண்ணி தெளிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த சாணம் வச்சு தெளித்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் வெறும் தண்ணி தான் தெளிக்கிறாங்க. ஏன்னா வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது, கொஞ்சோண்டு மஞ்சள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தெளித்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஒரு எப்போவுமே வந்து வீடை வந்து வாசனையாக வச்சுக்க பார்க்கணும். வாசனையாக வச்சுக்கிட்டாலும் அந்த பேட் வைப்ரேஷன்றது அதுக்கிட்ட நெருங்காது. இப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி சாம்பிராணி போடுறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடும்போது சில பொருட்களையும் சேர்த்து போடலாம். என்னென்ன பொருட்கள் போடலாம்? அக்கில், குங்கிலியம், வெண்கடுகு, அப்புறம் வந்து இந்த வெட்டி வேர் இருக்குல்ல பாருங்க, அது இல்லாமல் இந்த அருகம்புல் ப்ளஸ் வந்து இந்த எருக்கும் வேர் போட்டு நீங்கள் பண்ணும்போது அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் காலையில் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே போடுற மாதிரி பார்த்துக்கணும். 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அந்த சாம்பிராணி தூபம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து எல்லாமே போயிடும். எந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் வீட்டில் இருந்தாலும் அது எல்லாமே அதில் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் அது கூட வந்து நீங்கள் வீட்டில் போடுற நீங்கள் சாம்பிராணி என்ன தூபம் போடுவீங்களோ, ஏன்னா ஒருத்தர் ஒரு தூபம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போடும்போது அந்த வாசனைக்கும் இந்த விதமான கெட்ட இதுங்களாம் இருக்கிறதும் எல்லாமே போயிடும். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க அந்த செய்வினை வைக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும். அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் நீங்கள் கேட்டிங்களே எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு நம்ம போய் ஒரு இடத்துல போய் எடுத்தோம்னா அது யார் செஞ்சாங்களோ அவங்கள கண்டிப்பாக அது போய் பாதிக்கும். சப்போஸ் அவங்கள பாதிக்கலைனாலும் அவங்க குடும்பத்தாரர்களை வந்து பாதிக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் போய் யாருக்கோ செய்கிறேன்னா அது வந்து எனக்கு வந்து டைம் நல்லா இருந்தால் எனக்கு காட்டாது, என் பிள்ளைங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து பாவத்தை சேர்த்துக்கிறாங்க, யாரும் வந்து புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறது இல்லை. இப்போலாம் தேவையில்லாமல் வந்து மற்றவங்களை அழிக்கிறதா நினச்சி தன்னைத்தானே அழிச்சிட்டு தான் போயிட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது அவங்களுடைய ஜென்ரேஷனை பாதிக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கும் அது புரியறதில்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு செய்வனை செஞ்சிடணும், பிடிக்கல நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ லவ்வர் வந்து விட்டுட்டு போயிட்டா கூட அவங்கள வந்து தன் வசப்படுத்தணும்னு போயிட்டு எல்லாரும் செய்வனை செய்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதும் வந்து பெரிய தப்பு. உங்களுடைய அன்பில் தான் வந்து அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கணுமே தவிர செய்வனை செஞ்சு இழுத்து என்ன பலன் இருக்குது? இந்த செய்வினை வசியம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னது மேடம்? செய்வினை வசியம் வந்து இப்போ செய்வினைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ வச்சு அவங்களுடைய தலைமுடி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு தான் செய்வினை செய்கிறாங்க. வசியம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வசம் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு எல்லாமே வந்து அவங்களுடைய இழுக்கணும், அதாவது நம்ம பக்கம்தான் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசியன்ற ஒரு விஷயங்களும் செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் சொல்கிறது, எல்லாமே பெரிய தவறு. இது வந்து இவங்களே சூனியம் வச்சுக்கிற கதை தான், தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் இது. வசியம் வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னெல்லாம் இருக்கு? வசியம் வச்சோம்னா இப்போ ஒரு 1 year 3 years அப்படி வசியம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட. பட் அவங்க அது வரைக்கும் தான் அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வசியம் போயிடுச்சுன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த பாசன்றதும் விலகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வசியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பிடிக்காதவங்களை வந்து இழுத்து வச்சுக்கிறதுக்கு சமம் இது. ஓகே, ஸோ அந்த ரியாலிட்டி வந்துருச்சுனாலே லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக அவங்களுடைய இது மனநிலை மாறும்ல. ஸோ அவங்க மேலே இந்த பாசம் வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். இப்போ கரெக்டாக யாராவது ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு இந்த செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போய் எடுத்துடணும் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இல்லாமல் ஒரு கோவில்களுக்கு ஏதாவது நம்ம அதுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் பண்ணணும்னா எதெல்லாம் பண்ணலாம்? வீடுகள்லேயே பூஜை பண்ணணும்னா வந்து பிரத்திங்கரா தேவி ஹோமம் பண்ணுறது நல்லது. ஏன்னா பேட் வைப்ரேஷன் எடுக்கிறது அவங்க தான். ஸோ வந்து அவங்க யாகம் வச்சு அவங்கள பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கணபதி பூஜை பண்ணணும். ஏன்னா முழு முதற் கடவுள் அவர் தான். கணபதி பூஜை பண்ணிவிட்டு நவகிரகங்கள் சாந்தி, அதாவது நவகிரகங்களால் தான் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகள் நன்மை தீமை எல்லாமே வந்து நவகிரகங்களால தான் வருது. ஸோ அவங்களுக்கு சாந்தி பரிகார பூஜை பண்ணணும். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த செய்வினை கோளாறு நீங்கணும்னா பிரத்திங்கரா தேவி ஹோமம் பண்ணணும். அது பண்ணும்போது முழுசாக எல்லாமே அவங்கள விட்டு விலகும்.
இப்போ செய்வினை வந்து உயிர் எடுக்கிற மாதிரியான ஒரு உயிர் பலிக்கு சமம் அது அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. இதுக்கிடையில வந்து பேயெல்லாம் பிடிக்கிறது சொல்கிறாங்க இல்லையா? அதுவுமே இந்த செய்வினைனால பேய் பிடிக்கிறவங்க இருக்காங்களா? இறந்த ஆத்மாக்கள் வந்து இல்லை தானாக வந்து பிடிச்சிடுறாங்களா? இது எப்படி மேடம்? இறந்த ஆத்மாக்கள் வந்து அதாவது செய்வினாலையும் சில பேருக்கு பேய் பிடிக்கிறது இருக்குது. அந்த ஏவலை ஏவி விடும் போது அவங்களுக்கு வந்து அது பேயாக மாறும். சில பேருக்கு வந்து இந்த ரோட்டில் இந்த விபத்துலலாம் இறந்துடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி டைமில் வந்து அந்த 12 மணி நேரத்தில் வெளியே போகிறது, அந்த மாதிரி சில டைம் வந்து இந்த மாதவிடா டைமில் நம்ம போகும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது பிடிக்குது. இல்லை நமக்கு டைம் சரியில்லை, நம்ம கிரக சேர்க்கை சரியில்லை அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த பேய் பிடிக்கும். பேய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஏன்னா எந்த வயசுலேருந்து எந்த வயதினர் வரைக்கும் பேய் பிடிக்கும்? பேய் பிடிக்கிறதுக்கு வந்து வயசு ஒரு காரணமே கிடையாது. அதுக்கு அந்த ஆத்மாவை பிடிச்சதுன்னா அது அந்த பேய் வந்து அந்த பேய்க்கு வந்து அந்த ஒரு ஆத்மா பிடிக்குதுன்னா அது கண்டிப்பாக அது பிடிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு குழந்தை வந்திருந்தாங்க. 6 மாத குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதாவது நான் வந்து பேயெலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன் செய்வனை எடுக்கிறதுனால என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரியாக்ஷன், அது ஃபோட்டோலேயும் வீடியோ எடுத்திருக்காங்க, அதை காமிச்சாங்க என்கிட்ட, இந்த மாதிரி இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, டாக்டரே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. டாக்டரே சொன்னாங்களா என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு அதாவது ஏர்போர்ட் போயிருந்தாங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்காக. ஸோ ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த குழந்தைய, இதுக்கு மேலே வச்சுட்டு கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு. கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஃபேஸ்லாம் ரியாக்ஷன்லாம் அந்த சின்ன குழந்தை ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுமான்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரியான ரியாக்ஷன் காட்டுச்சு. அந்த கை கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு ஃபிக்ஸும் வரல, ஃபிக்ஸ் வர மாதிரி அது என்னென்னவோ பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி எடுக்கும்போதுக்கப்புறம் இப்போ பாப்பா நல்லா ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்குது, எல்லாருக்குமே. அதான் அந்த சொல்கிறேனே, அந்த பேய்க்கு எந்த ஆத்மா பிடிச்சிருக்குன்னு வருதோ, சில பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பெண் பேய் பிடிக்கும், பெண்களுக்கு வந்து ஆண் பேய் பிடிக்கும். அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு இது கிடையாது. யாருக்கு வேணா எப்போ வேணாலும் நேரம் சரியில்லைன்னா அது நடந்தே தீரும். இப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறாங்க. நீங்களே கூட சொன்னீங்க 1 வயசு வரைக்கும் கடவுளுடைய துணை இருக்கும், கடவுளோட அனுகிரகம் இருக்கும் குழந்தைக்கு, அவங்க விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பேய் பிடிக்குது? அதாவது என்னன்னா அந்த குழந்தைங்களை வந்து தெய்வம் இருக்குதான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நேரங்கிட்ட நேரத்தில் வெளியே தூக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறோம். பூ வச்சுட்டு நேரங்கிட்ட நேரத்தில் நம்ம வந்து இந்த 12 மணி நேரத்தில் குழந்தைங்கன்னா வந்து பிறந்ததுக்கப்புறம் சில விதிவிலக்குலாம் இருக்குது. இந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடம் மேடம்? அது பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது மெயினாக. சில பேர் வந்து ஆனால் பீச்சுக்கு தான் மோஸ்ட்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சினிமா தேட்டருக்கு நைட் ஷோ போகிறது குழந்தைங்கள வச்சுட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் அந்த குழந்தையை தாக்கும். ஓகே, இந்த இது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ பெரியவங்களுக்கு பேய் பிடிக்குதுங்கும் போது அதோடைய அறிகுறி எந்த மாதிரி இருக்கும்? எந்த சமயத்தில் ரொம்ப உக்கிரமாவாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 12 மணி மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் வெளியில் போகக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி எந்தெந்த சமயத்தில் அந்த பேயுடைய உக்கிரம் நமக்கு தெரியும்? பேயுடைய உக்கிரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி டைமில் கண்டிப்பாக காட்டும். அதாவது அமாவாசை வரப்போகுதுனாவே ஒரு 3 டேஸ் முன்னாடி இருந்தே அவங்களுடைய உடம்பு வந்து ஒரு மாதிரி என்னென்னவோ பண்ணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இருப்பாங்க. சொல்லுவாங்க என் பொண்ணு பேசவே மாட்டா, என் பையன் பேசவே மாட்டான், சைலண்ட்டாக அந்த பையன் இன்னைக்கு என்னன்னு தெரியல இவ்வளோ வாயடிக்கிறான், சும்மா எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறான், எதுக்கு எடுத்தாலும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னை எதிர்த்து பேசுகிறா. அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டரில் வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கருவடைஞ்சு இருக்கும். அதாவது கருப்பாக இருக்கிறது வேற, கருவடைகிறது வேற, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி கருவடையும். அதுலேயே வந்து என்ன தெரியலையா, அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நான்வெஜ் வீட்டில் செஞ்சுருந்தா நிறைய சாப்பிடுவாங்க. அதை மட்டும் எடுத்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கடாய் ஃபுல்லாக செஞ்சு வச்சா கூட அதை மொத்தமாக சாப்பிட்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிலே கண்டுபிடிக்கலாம். நிறைய நேரங்களில் இப்போது இன்றைக்குமே கிராமப்புறங்கள் ஆகட்டும், இப்போ நகர்ப்புறங்கள்லையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து சுடுகாடு வழியிலலாம் போகக்கூடாது, அந்த இடுகாடு வழியில் போனீங்க அப்படின்னா, நேரங்கிட்ட நேரத்தில் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஆவி வந்து பிடிச்சிக்கும்னு சொல்கிறாங்க. இது உண்மைதாங்களா? இது உண்மைதான். ஏன்னாது நம்ம பார்த்திங்கன்னா பேய் வந்து எப்போவுமே வந்து சுடுகாட்டுக்குள்ளே இருக்காது, வெளியே தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி நேரங்கிட்ட நேரத்தில் போகும்போது அது நம்மளை தாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எந்த நேரங்களில் குறிப்பிட்டு இந்த சமயம் இந்த நேரத்தில் போகக்கூடாது அப்படின்னா எந்த நேரம்? அதாவது 12 மணி நேரம் உச்சி நேரத்தில் போகக்கூடாது. உச்சி நேரத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த பேயின்றது வந்து நம்மளை பிடிக்கும். அதுவும் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா சொன்னால் கண்டிப்பாக பிடிக்காது. அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் அந்த தசாபுத்தி சரியில்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் அது பிடிக்கும். இப்போ நம்மளே இப்போ நீங்களும் நானும் போகிறோன்னா, இப்போ நான் போயிட்டுருக்கேன்னா இப்போ உங்களை பிடிக்காம என்னை கூட பிடிக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்கலாம், ஸோ உங்களுக்கு நான் எதுவும் ஆகாது. எனக்கு டைம் சரியில்லைன்னா எனக்கு அது பிடிச்சிடும்.
என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தா இடுகாடு வழியில போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இடுகாட்டு மேலதான் வீடே கட்டியிருக்காங்க நிறைய. அப்படி இருக்கும்போது அந்த வீடுகள்ல பாதிப்புகள் இருக்குமா? கண்டிப்பா அந்த வீட்ல பாதிப்பு இருக்கும். அதாவது வீட்ல இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அமானுஷம் சுத்திட்டே இருக்கும். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மள தூக்கி போடுறது, அதாவது நமக்கே தெரியும் ஒரு ஏதோ ஒரு அலறி எழுந்து போகும். வீட்ல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னே தெரியல, இந்த வீட்டுக்கு வந்தது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிம்மதி இல்லைங்க, உடம்பு சரியில்லாத ஆகிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் வீடு இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுடுகாடுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம ஒரு நாய் வளர்க்குறோன்னா கூட அந்த நாயுடைய எலும்பு கூட நம்ம வீட்டில் புதைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு இருந்தாவே அது தோஷம், அந்த மண் வந்து தோஷம் பட்டிருக்கு சமம். ஸோ அதனால் தோஷப்பட்ட வீட்டில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம், இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்கியே போகிறோம், நமக்கு அது தெரியாமல் போகிறோம் இல்லையா? அப்படிங்கும்போது முன்னெச்சரிக்கையை என்ன பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு பொருட்களை வீட்டில் கட்டி தொங்க விடுறதோ, இல்லை நம்ம கைகள்லேயே வச்சுக்கிறதோ, பூஜை ரூமில் இந்த பொருள் இருக்கலாம், உங்களுக்கு எந்த துர்சக்தியும் வந்துட்டு உங்களை எதுவும் பண்ணாதுன்னு எந்த மாதிரி விஷயங்கள்? அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வாங்க போகிறோம்னாவே யாராவது ஒரு ஜோதிடரையோ இல்லை அருள்வாக்கு கேட்குறவங்களையும் போயிட்டு கேட்டுட்டு தான் நம்ம ஒரு இடத்த வாங்கணும். அதாவது ஒருத்தருக்கு 2 பேரையாவது கேட்டுட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா அந்த மண் வந்து எப்படியாப்பட்ட மண்ணுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து மண் சாபம்ன்றது இருக்கும். அதனால் நம்ம அதை கேட்டுட்டு வாங்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகும்னு சொல்லுவாங்க. வாடகை வீடுகளுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு தெரியாது, அங்கே இன்கேஸ் அப்படி இருந்தாலுமே கூட தவிர்க்க முடியாத சூழலால் நம்ம போய் அங்கே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி தவிர்க்கலாம் துர்சக்திகள் இருந்து? நம்ம இப்போ வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு தெரிஞ்சால் சில பேர்கிட்ட போயிட்டு இந்த தாயத்து வாங்கிட்டு வந்து கட்டுறது, சில வேருங்கள்லாம் இருக்குது, பேய் விரட்டி வேருன்னு இருக்குது. அது வந்து நாங்கள் கொல்லிமலையிலேருந்து வர வைக்கிறோம், சில வேருங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வேருங்களெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது அந்த ஒரு பேட் வைப்ரேஷன்றது அங்கே இருக்காது, வெளியில் போய் நின்றுடும். ரொம்ப தெளிவான நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.